திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அடிதடி, சண்டை, சச்சரவு, கள்ளச்சாராயம், கட்டப்பஞ்சாயத்து, போலீஸ்காரர்களையே அடிப்பது, விரட்டி அடிப்பது, அரசு அதிகாரிகளை பயமுறுத்துவது, தாக்குவது என்று நிலைமை கையை மீறி போய்க் கொண்டிருக்க, இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் அரசுக்கு எதிராக புகார் அளித்தால், அரசை விமர்சித்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்துவது என்று இந்த அராஜகங்களை எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது திராவிட மாடல் ஆட்சியில். சில நாட்களுக்கு முன்னர் கனிம வள கொள்ளை தொடர்பாக கீழ்மட்ட அதிகாரி முதல் ஆட்சியர் வரை புகார் அளித்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகியும் சமூக ஆர்வலருமான ஜெகபர் அலி சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். ஏதோ சினிமாவில் காட்டும் வில்லன் பழிவாங்கும் காட்சி போல நம் கண்முன்னே நடந்த இந்த காட்சிகள் கண்ணை விட்டு மறையும் முன்னர் கஞ்சா கடத்தல் பற்றி துப்பு கொடுத்த வாணியம்பாடியைச் சேர்ந்த வாசிம் அக்ரம் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னர் வகுப்பு சொத்தை பாதுகாக்க போராடிய நெல்லை ஜாகிர் ஹுசேன் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இப்போது அரசை எதிர்த்த காரணத்தால் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடு சூறையாடப்பட்டதோடு அவருடைய தாயாரும் மிரட்டப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது அச்ச உணர்வு ஏற்படாமல் வேறு என்ன நினைக்க தோன்றும்? இந்த உருட்டல் மிரட்டல்களின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம்? யார் என்ன தவறு செய்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது என்றும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாரா நம் முதலமைச்சர்? அதனால்தான் தவறு இழைப்பவர்கள் தட்டி கேட்க யார் வந்தாலும் அவர்களையே பழிவாங்கும் நோக்கோடு இந்த அளவுக்கு இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக ஆட்சியில் ஒரு VAO கூட தன் பணியை செய்ய முடியாமல் கைத்துப்பாக்கிக்கு அனுமதி கேட்டு கெஞ்சும்படிதானே இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் பற்றி வாய்கழிய பேசிய ஸ்டாலின் இன்று தனது ஆட்சியில் இப்படி கருத்து சொல்பவர்களை நசுக்குவது நியாயமா? கருத்து சுதந்திரம் என்றால் கிலோ என்ன விலை என கேட்பவர்கள் ஆட்சி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இதுதான் நடக்கும். ஒருவர் தவறிழைத்திருந்தால் அவர் மீதான தவறை நிரூபணம் செய்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். யார் வேண்டாம் என்று சொன்னது? ஆனால் ஆட்சியை, அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பிய காரணத்தால் பழிவாங்கும் செயலாக அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவதை ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதிர்த்து கேள்வி கேட்டால் கைது, உருட்டல், மிரட்டல் தான் திமுகவின் தாரக மந்திரமா? திமுக என்றாலே ரவுடியிசம் என்ற பழைய பிராண்டை காட்டுகிறதா திமுக? அரசுக்கு எதிராக புகார் அளித்தால் கொலை செய்வதும், அரசுக்கு எதிராக பேசினால் கைது செய்வதும் தான் ஜனநாயகமா? மீண்டும் வெளிப்படுகிறதா திமுகவின் ரவுடியிச அரசியல்? ஆணவம், அடக்குமுறை, சர்வாதிகாரம் இவைதான் திராவிட மாடலா? கருத்து சொல்பவர்களை கண்டு அஞ்சுகிறதா திமுக? உருட்டல், மிரட்டல், அராஜகம், அத்துமீறும் அரசாங்கம், இதுதான் ஸ்டாலின் சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.